ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜனனி நாட்டுக்கோழி சொந்தங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பண்ணையில் அதாவது நான் கொட்டகை போடல, கூண்டு தான் அடித்தேன். அந்த 35 அடி நீட்டு, 5 அடி அகலம் கூண்டு தான் அடிச்சிருக்கோம். நம்ம ஒவ்வொரு கூண்டுக்கும் 5 அடி வச்சு கம்பார்ட்மெண்ட்டாக பிரித்து போட்டிருக்கோம். இப்போ நம்ம முன்னாடி பண்ண தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, பண்ணையில் ஃபஸ்ட்டு குஞ்சுகள் இயற்கை முறையில் வளரணும்னு சொல்லிவிட்டு நம்ம வெளியில் விட்டுருந்தோம் மேயறதுக்காக. அது என்ன ஆயிடுச்சுன்னா, அதான் தொற்று உருவாகி சிறுநீரக நுரையீரல் தொற்று உருவாகி அவங்க கண் வீங்கி இழப்பீடு 100 குஞ்சுக்கு மேலே இறந்து போச்சு. இன்னுமே இருக்குது லைட்டாக, ஆனால் இன்னும் ரெக்கவரிலாம் ஆகலை. பட் இருந்தாலும் எல்லாம் தனிமைப்படுத்தியாச்சு. அதெல்லாம் இருப்பினும் இன்னுமே இப்போ நிற்கிற குஞ்சுகளுக்கு ஒன்றுக்கு இருக்குது. அது நம்ம சரி பண்ண முடியல. தனிமைப்படுத்தி அதுக்கு ஏதோ வைத்தியம்லாம் பண்ணிகிட்ருக்கேன். சக்ஸஸ் ஆச்சுன்னா கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி பண்ணான்ட்டு. அதை நீங்களும் இப்போ டாக்டருங்கெல்லாம் கைவிரிச்சிட்டாங்க, அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, காப்பாற்ற பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஆமாம், அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வைரஸ் அதாவது பாக்டீரியாவாக இருந்தால் கொண்டுடலாமா, வைரஸ்னால் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. அந்தமாரி ஆயிடுச்சுங்க. இப்போ மறுபடி நம்ம இப்போ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோன்னா, கொட்டகையில் கூண்டில் தான் நம்ம வச்சு வளர்க்கணுன்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். அதில் இப்போ கூண்டில் வச்சு வளர்க்குறதுல ஒரு பிரச்சனை வருது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கொத்திக்கிட்டால் கூட பரவாயில்ல. அதாவது அது பெட்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொத்தி கொன்று விடுதுங்க, செத்து போகுது அது. இப்போ அதுமாரி இப்போ 2 குஞ்சு இறந்து போச்சு. அதாவது இழப்பீடுங்கிறது எந்த ஆங்கிலே தான் தீருது இந்த கோழியை பொறுத்தளவில். அந்த மாதிரி இருக்குங்க. ஓகேங்க, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், அது எப்படி வளர்க்கலாம் அப்படின்ட்டு. ஓகே கைஸ், தேங்க்யூ. நம்ம சேனலுக்கு கொடுத்த ஆதரவுக்கு கோடி நன்றிகள். எல்லாருக்கும் நம்மளுடைய இரவு வணக்கங்கள். ஓகே பாய், தேங்க்யூ.